தேவனுடைய வல்லமை அறிந்து கொள்ள. ஆமென், அல்லேலூயா. எதற்காக? தேவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ள. நீ பொழுது விடிய மட்டும் நீ என்னோடு கூட போராடலாம். நீ தகப்பனோட போராடி இருக்கலாம், சகோதரனோட போராடி இருக்கலாம். ஆமென். அவனுடைய போராட்டம் கற்பத்திலேயே ஆமென் அவன் போராட ஆரம்பிச்சானா. அவன் அண்ணன் முன்னாடி வர்றதுக்கு நிற்கும் போது உள்ள இருந்து என்ன செஞ்சானா, அவனை பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு இவர் வெளியே வந்தவர். அப்போலேருந்தே இவருடைய ரெஸ்லிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போலேருந்தே போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போராட்ட குணம் எப்போனாலும் போராடி 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 இங்கேயும் ஆண்டவரோடு போராடுகிறான், ஆண்டவரோடு போராடுகிறான். பார்த்தாரு, எப்பா நீ ரொம்ப உன் பலத்து மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற, ரொம்ப நீ உன்னை நம்புற, உன் மாம்சத்தை நீ நம்புற. ஆமேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உன்னை விட, உன் மாம்சத்தை விட, உன் பலத்தை விட நான் பலத்திலே பலத்தவர் என்பதை நிரூபிக்கும்படியாய், அவருடைய வல்லமையை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் சில உடைவுகளை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு தெரிஞ்சிருச்சு என் பலன் ஒன்றுமில்லை, என்னுடைய காரியம் ஒன்றுமில்லை, நான் திறமையில் தந்திரத்தினால இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் ஒன்றுமில்லை. உம்முடைய வல்லமைக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. உம்முடைய வல்லமைக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை. உன் ஞானத்தை பார்க்கிலும், உன் திறமையை பார்க்கிலும், உன்னுடைய சகல காரியத்தை பார்க்கிலும் வல்லமை உள்ள தேவன் ஒருவன் இருக்கிறார் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காக உடைவுகள். ஆமே, நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான். நாம் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. யாக்கோபுடைய வாழ்க்கையிலும் அதுதான். அதுவரைக்கும் போராடுகிறான், அதுவரைக்கும் he wrestled against God. ஆண்டவருக்கு விரோதமாக அப்படியே போராடிட்டே இருக்கிறான். தொட்டாரு, ஆமென், உடனே சரண்டர், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போகவிடேன். சுளுக்கு நல்லது. அதனால் தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ளுகிறோம்.